திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல் இருக்குன்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போகிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனால் இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸை விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போனார். என்ன ஆச்சுங்க? அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம், யாரையும் கூட்டிகிட்டு போகலாம். இன்னைக்கு 24, 25 பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம், முருகர் மாநாடு நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகப்பெருமானை வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவோம். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை, இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு. அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை. கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு? எப்போ சொல்லிச்சு? அவர் சொல்லுவார், அதனால் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். அதாங்க, ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம்லாம் முனமழுங்கிடுச்சு. எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு உதவியாக இருந்தது இல்லை. எல்லா இடங்களில் தோல்வியை தவிர வேறு எதுவுமே சந்திக்கலை. அப்போ ஏதாவது புதுசாக அவர் கையில் எடுக்கணும்னு தான் நினைப்பார். எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல், அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை, இது போன்ற அவதூறுகளை செவி சாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்தி கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை. தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது. ஒன்றிய அரசு காசி ராமேஸ்வரம் பயணம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தான் முதலில் சட்டமன்றத்திலே 2022-23 ஆண்டு முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு. முதல் ஆண்டு 200 பேரை 50 லட்சம் ரூபாய் அரசு மானியத்திலே அழைத்து சென்றோம். இரண்டாம் ஆண்டு அதேபோல் 23, 24 ஆகிய ஆண்டுகளில் சுமார் 300 பேரை 75 லட்சம் ரூபாய் செலவிலே அழைத்து சென்றோம். இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு சுமார் 420 பேரை 1,05 லட்சம் ரூபாய் செலவில் அழைத்து செல்வதற்கு திட்டங்கள் தீர்க்கப்பட்டு முதல் தவணையாக, ஏனென்றால் 420 பேர் என்கின்ற பொழுது ஒரே முறையாக அழைத்து செல்ல முடியாது என்பதால் 4 குழுக்களாக பிரித்து இந்த ஆண்டும் அழைத்து செல்ல இருக்கின்றோம். ஒன்றிய அரசிற்கு தோன்றாத முன்பே இந்த காசி ராமேஸ்வரம் பயணம் என்பதை அறிவித்து அதை செயல்படுத்தி இதுவரையில் 500 மூத்த முன்னோடிகளை, மூத்தோர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற அரசு ஆன்மீக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை அன்பிற்கினிய அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது முருகர் பக்தர் மாநாடு.
திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அல்ல. ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம். இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம்.